குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆதரித்தது மட்டும் கிடையாது, சட்டத்தை கொண்டு வந்ததே அவருடைய ஆட்சி தான். ராஜ்யசபால வந்தபோது தம்பிதுரை போய் அதை ஆதரிச்சு ஐ அப்ரிஷியேட் இட். அதாவது யூபிஏ அரசாங்கத்துல ஏலமே இல்லாம இருந்துச்சு, ஏலம் வந்ததுக்கு அப்புறம் தான் இது சரியா இருக்கும், அதனாலதான் ஆதரிச்சோம். துறை நிறுவனங்கள் மட்டும்தான் வெட்டி எடுக்க முடியும் அப்படின்னு இருந்ததை தனியாரும் வெட்டி எடுக்கலாம்னு மாத்தினதுக்கு ஆதரவு தெரிவிச்சது ஊழலை ஒழிக்கிற லட்சணமா? மதுரை இந்த குறிப்பிட்ட டங்ஸ்டன் நான் சொல்லவே இல்லை. 2018-19 அங்க அரிட்டாப்பட்டியில டங்ஸ்டன்ங்கிற கனிமம் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஆய்வு பண்றதுக்கான அனுமதியை கொடுத்தது. அப்ப தம்பிதுரை எனக்கு தெரியாம என்ன அரியா பிள்ளையா அவரு? இவர் என்ன பால்வாடி போறவரா? XYZ என்னங்கிறத படிக்காம பொதுவா போய் பேசுறதுக்கா பார்லிமெண்ட்டுக்கு போறீங்க? அதுக்காக ஒரு கட்சியை ரெப்ரசென்ட் பண்றீங்க? அது திருப்பி ஸ்டேட்டுக்கு தான் வந்தாகணும். அப்ப எப்படி தடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும். எடப்பாடி பழனிசாமி கிடையாது, நாங்க பொறுப்புல இருக்கிற வரைக்கும் இது வராது அப்படின்னு சொல்றாரு. அப்ப வேங்கவயல்ல இருந்தாலும் நிறைய பிரச்சனை நடக்குது. இன்னமும் முதல்வர் வேங்கவயலுக்கு போகவே இல்லையே. வேங்கவயல்ல இந்த சாதி முதல் அப்படிங்கிறது அப்ப சித்தரஞ்சன் சாலையில எதுக்கு வந்தாரு? டீ குடிச்சிட்டு போக வந்தாரா அதானி? திமுக மன்னராட்சி முறையில் தான் இன்னமும் செயல்படுது அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க? நம்பர் 3 சீனியாரிட்டியில் உதயநிதி இருக்காரு, இவங்கெல்லாம் எங்கேயோ பின்னாடி தான் இருக்காங்க. கட்சியினுடைய உள்வகாரம் இல்லை, CITU சவுந்தரராஜன் பேசுனதெல்லாம் ஒவ்வொரு திமுக தொண்டரையும் ரொம்ப கடுமையாக கொந்தளி. திமுகவை பொறுத்த வரைக்கும் ஜனநாயக ரீதியாக ஒரு குரல் இருக்கு அப்படின்னா அதை ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். இல்லை, அதே மாதிரி தான் ஆதவர்ஜுனா பேசினாரு. சட்டமன்றத்தில் ஆளுங்கட்சி பேசுறது மட்டும்தான் வருது, எதிர்கட்சி தலைவர்கள் பேசுறதெல்லாம் கரெக்டாக அந்த நேரத்தில் கட் செய்யப்படுது அப்படின்னு சொல்லி ஒரு கேமரா போட்டு வெப்காஸ்ட் பண்றதுக்கான நிதி இல்லைன்னு சொன்ன ஒரு கேவலமான கட்சி அதிமுக. அதானி தொடர்பான விசாரணைக்கு நீங்கள்லாம் தயாரான்னு கேள்வி கேட்டிருந்தாரு. அதற்கு அன்புமணி நான் தயாரு. தமிழ்நாடு CBI விசாரணைக்கு தயாரா? நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் திமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி. வணக்கம். வணக்கம் சார், இந்த டங்ஸ்டன் விவகாரம் தொடர்ந்து தமிழக அரசுக்கு நெருக்கடி தர்ற மாதிரி இருக்கா, அல்லது என்ன மாதிரி இதை பார்க்குறது? ஏன்னா எதிர்கட்சிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இத்தனை மாதங்கள் போராடாமல் இப்போ திடீர்னு போராட வேண்டிய தேவை என்ன? மக்கள் போராட்டம் வந்ததுக்கப்புறம் தான் திமுக அரசு விழிச்சுக்குது. இல்லை, ஒரு தாமதமும் கிடையாது. அடிப்படையில் இந்த டங்ஸ்டன் விவகாரத்தில் அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டனை வெட்டி எடுக்கிறதுக்கு ஒரு ஏலத்தை ஒன்றிய அரசு நடத்துது. ஒன்றிய அரசு இந்த ஏலத்தை நடத்துவதற்கு அதிகாரத்தை எங்கேருந்து அவங்க பெறுறாங்கங்கிறது முதல் கேள்வி. அடுத்தது, அந்த ஏலத்தில் ஒரு தனியார் நிறுவனம், வேதாந்தாவனுடைய துணை நிறுவனம் ஒன்று பங்கெடுத்து ஏலத்தை வெல்கிறார்கள். இந்த மாதிரி சுரங்க ஏலத்தில், டங்ஸ்டன் சுரங்க ஏலத்தில் ஒரு தனியார் நிறுவனம் பங்கு பெறலாம் அப்படிங்கிற பவரை எங்கேருந்து பெறுறாங்க அப்படிங்கிறது ரெண்டாவது கேள்வி. இந்த ரெண்டு கேள்விக்குமான பதில் போன ஆண்டு 2023ஆம் ஆண்டு ஒன்றிய மோடி அரசு நிறைவேற்றிய மினரல்ஸ் அண்ட் மைன்ஸ் ஆக்ட் 2023, அதாவது சுரங்கம் மற்றும் கனிமங்கள் திருத்த சட்டம் 2023. அந்த சட்டத்திலிருந்து தான் ரெண்டு முக்கியமான மாற்றங்கள் மேற்கொள்ளப்படுது. ஒன்று, பொதுத்துறை நிறுவனங்கள் மட்டுமே வெட்டி எடுக்கலாம்னு பட்டியலிடப்பட்டு வைத்திருந்த கனிமங்களை தனியாரும் வெட்டி எடுக்கலாம் அப்படின்னு டீலிஸ்ட் பண்ணுறாங்க. ஒன்று, அதனால தான் வேதாந்தா உள்ள வராங்க. இல்லை அப்படின்னா வேதாந்தா உள்ள வந்திருக்க வாய்ப்பு இல்லை. ரெண்டாவது, மாநில அரசாங்கங்கள் மட்டும்தான் ஏலம் விடலாம் அப்படிங்கிற பல்வேறு கனிமங்களை ஒன்றிய அரசாங்கம் மட்டுமே ஏலம் விடும் அப்படின்னு மாத்துறாங்க இல்லையா? அப்போ ஒருவேளை அந்த சட்டத்தை நிறைவேற்றாமல் இருந்திருந்தோம்னா ஒன்றிய அரசாங்கம் இந்த ஏலத்தை நடத்தக்கூடிய அதிகாரத்தையே பெற்றிருக்காது, இந்த ஏலமே நடைபெற்றிருக்காது. அப்போ இந்த ஏலத்திற்கு மூல காரணமாக இருப்பது அதிமுக ஆதரித்த 2023ஆம் ஆண்டு சுரங்கம் மற்றும் கனிமங்கள் சட்டம். இது ஒன்று. இதில் ஒரு குறுக்கு கேள்வி. எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்றாருன்னா, அந்த 2023 சட்டத்தை திமுக ஒன்றும் எதிர்க்கலையே நாடாளுமன்றத்தில் அப்படிங்கிறாரு. இல்லையே, திமுக எதிர்த்து தான் பேசுறது. அவர் என்ன பொய் வேணாலும் சொல்லலாம். அவர் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தவர். அடிப்படையில் நாடாளுமன்ற மக்களவையில் மிக கடுமையான எதிர்ப்பை நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட அந்த அமளி எவ்வளவு பெரிய அமளின்னா 30 நிமிடத்தில் 3 சட்டம் நிறைவேற்றப்பட்டது. அப்போ இவங்க கூட்டணியில் இருந்தாங்க. கூட்டணியில் இருந்து கொண்டு இவர்களுடைய ஆட்சி தானே, அப்போ NDAல இவங்களும் பகுதியாக தானே இருந்தாங்க. அப்போ இவர்களுடைய ஆதரித்தது மட்டும் கிடையாது, சட்டத்தை கொண்டு வந்ததே இவர்களுடைய ஆட்சி தான். அதிமுக கூட்டணியில் இருந்த ஆட்சி தான் கொண்டு வந்தது. 3 சட்டங்களை 30 நிமிடத்தில் கொண்டு வந்தாங்க. இதுக்கு மொத்த ஸ்பேன் ஆஃப் டிபேட்டே 19 நிமிஷம் தான் லோக்சபாவில். ராஜ்யசபாவில் வந்தபோது மணிப்பூர் விவகாரம் தொடர்பாக பெரும் அமளியில் ஈடுபட்டிருந்தாங்க. அந்த அமளிக்கு மத்தியிலையும் இவர் தம்பிதுரை போய் அதை ஆதரித்து ஐ அப்ரிஷியேட் இட், நான் பாராட்டுகிறேன் இப்படி ஒரு சட்டத்தை. எதை? மாநிலங்கள் ஏலம் விடலாம் அப்படிங்கிறதுலிருந்து ஒன்றிய அரசு மட்டுமே ஏலம் விடலான்னு அதிகாரத்தை பறித்து கொண்டு போன சட்டத்தை நான் பாராட்டுகிறேன், ஐ அப்ரிஷியேட் இட்.
ஏடிஎம்கே ஆதரிக்கிறது என்று சொன்னவர் விளக்கம் கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாரு? அதாவது யூபிஏ அரசாங்கத்துல ஏலமே இல்லாம இருந்துச்சு, கண்டவங்களுக்கும் நெருக்கமானவங்களுக்கு எல்லாம் டெண்டர் கொடுத்துக்கிட்டாங்க, ஏலம் வந்ததுக்கு அப்புறம் தான் இது சரியா இருக்கும், அதனாலதான் ஆதரிச்சோம். இந்த சட்டத்துல எந்த சரத்துல யூபிஏல இருந்த நிர்வாக நடைமுறையை மாற்றி அமைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லணும். நான் சொல்றேன், யூபிஏல லிஸ்ட் பண்ணப்பட்ட ஷெட்யூல் 1 பார்ட் பி, அதாவது கனிமங்கள் சட்டத்துல அட்டவணை 1 பகுதி பி, அதுல எந்தெந்த கனிமங்கள்லாம் பட்டியலிடப்பட்டதோ அந்த கனிமங்களை எல்லாம் பொதுத்துறை நிறுவனங்கள் மட்டும்தான், அரசு பொதுத்துறை மட்டும்தான், தனியார் அதுல வந்து கையே வைக்க முடியாது, பொதுத்துறை நிறுவனங்கள் மட்டும்தான் வெட்டி எடுக்க முடியும் அப்படின்னு இருந்ததை தனியாரும் வெட்டி எடுக்கலாம்னு மாத்தினதுக்கு ஆதரவு தெரிவிச்சது வந்து ஊழலை ஒழிக்கிற லட்சணமா? பொதுத்துறை நிறுவனங்கள் வெட்டி எடுத்தா ஊழல் நடக்குமா, தனியார் வெட்டி எடுத்தா ஊழல் நடக்குமா? தனியார் வெட்டி எடுத்தாதான் ஊழல் நடக்குங்கிறது ஊருக்கே தெரியும்ல. அப்ப தனியாருக்கு தாரை வார்ப்பதற்கு பெயர் வந்து ஊழல் ஒழிப்பு நடவடிக்கை, அதுக்கு நாங்க போய் ஆதரவு தெரிவிச்சோம் அப்படின்னு சொன்னா அதை வந்து மக்களை ஏமாற்ற வேண்டாம் தானே. மதுரை இந்த குறிப்பிட்ட டங்ஸ்டன் நான் சொல்லவே இல்லை, திமுக ஐடி விங்க தவறா பரப்புறாங்க, வழக்கு தொடரட்டும், பிரச்சனையே கிடையாது. அந்த சட்டத்தின் மூலமாகத்தான் மதுரையில ஏலம் நடக்குது. ஏன்னா அந்த சட்டத்துல வந்து ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்குறாங்க, ஏன் வந்து மாநில அரசாங்கங்கள் இருந்து இந்த உரிமையை ஒன்றிய அரசு பறிக்குது, ஏலங்களை மாநில அரசே நடத்த வேண்டியதானே, அது அவங்க அதிகாரத்துக்கு உட்பட்டது தானே. ஏன்னா இப்போ ஏலத்தை ஒன்றிய அரசு நடத்திடும், அதுக்கான லைசன்ஸ் ஃபர்தர் அப்ரூவல்லாம் மாநில அரசாங்கம் கொடுக்கும். இப்படி இருக்கு, இது ஏன் முரண்? ஏலத்தையும் வந்து மாநில அரசே அலோவ் பண்ணிட வேண்டியதானு கேட்குற கேள்விக்கு ஒன்றிய அரசு ஒரு பதில் சொல்றாங்க. இன்னைக்கும் அந்த பிஐபியினுடைய அஃபிஷியல் டாக்குமெண்ட்ல அது இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, நாடு முழுக்க 109க்கும் மேற்பட்ட 109 19 100க்கும் மேற்பட்ட சைட் வந்து நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கோம், அரிய கனிமங்கள் கிடைக்கிற சைட்டு. அந்த 100க்கும் மேற்பட்ட சைட்ல வெறும் 19 சைட்டு மட்டும்தான் இது வரைக்கும் மாநில அரசாங்கங்கள் ஏலம் விட்டுருக்காங்க, மிச்ச சைட்லாம் ஏலம் விட மாட்டாங்க. அப்ப அவங்க ஏலம் விட மாட்டாங்கன்னு சொன்ன சைட்ல அரிட்டாப்பட்டி 1. ஏன்னா இவங்க அரசு தான் 2018-19 அங்க அரிட்டாப்பட்டியில டங்ஸ்டன்ங்கிற கனிமம் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஆய்வு பண்றதுக்கான அனுமதியை கொடுத்தது. அப்போ உங்க அரசாங்கம், அதிமுக அரசாங்கம் தான் அனுமதியை கொடுக்குறீங்க. 109 சைட்ல இது ஒரு சைட்டா லிஸ்ட் பண்றீங்க. அதன் பிறகு 109 சைட்ல வேகமா ஏலம் நடக்க மாட்டுது, வெறும் 19 சைட்ல மட்டும் தான் ஏலம் நடந்திருக்கு. மாநில அரசாங்கங்கள் சுணக்கமா இருக்காங்க, எது வளங்களை வெட்டி எடுக்கிறதுல பொறுமை காக்குறாங்க. மாநில அரசாங்கங்களுக்கு தெரியும் அங்க இருக்கக்கூடிய ஈகாலஜிக்கல் ஃபேக்டர் இருக்கு, என்விரான்மெண்டல் ஃபேக்டர் இருக்கு, மக்கள் எதிர்ப்பு இருக்கு, இங்க இருக்கிறது ஒரு ஹெரிட்டேஜ் சைட், அதனால வெட்டி எடுக்க முடியாதுங்கிறது மாநில அரசாங்கம் தெரியும், அதனால அமைதியா இருக்காங்க. அதை உடனே வெட்டி எடுங்க அப்படின்னு கம்பல்ஷன் போட்டு அதையும் மாநில அரசாங்கங்கள் கேட்காததுனால தான் நாங்களே ஏலம் விடுவோம் அப்படின்னு வராங்க. இதைத்தான் நீங்க ஆதரிச்சிருக்கீங்க. அப்ப தம்பிதுரை வந்து எனக்கு தெரியாம என்ன அரியா பிள்ளையா அவரு, இவர் என்ன பால்வாடி போறவரா? நான் என்ன கேட்கிறேன், ரொம்ப சிம்பிளா சொல்றேன், அதாவது நாங்க பொதுவாக தான் பேசினேன். பொதுவா பேசுறதுக்கு அங்க போய் உட்காந்துருக்கீங்க. ஒரு பில்லு வருது, பில்லுனுடைய சாதக பாதகத்தை அலசி ஆராயாம, ஒரு பில்லுனுடைய XYZ என்னங்கிறத படிக்காம பொதுவா போய் பேசுறதுக்கா பார்லிமெண்ட்டுக்கு போறீங்க? அதுக்காக ஒரு கட்சியை ரெப்ரசென்ட் பண்றீங்க? அது அந்த காலகட்டத்தில் நான் பேசுனது அப்படிங்கிறார். அந்த காலகட்டத்தில் பேசுனதுனால ஆதரிச்சதுனால தானே இன்னைக்கு வந்து அந்த மசோதா நிறைவேறி, அதனால தானே இன்னைக்கு வந்து ஏலம் விடக்கூடிய அதிகாரமே ஒன்றிய அரசுக்கு போயிருக்கு. அந்த பில்லு இல்லை சார், ஒன்றிய அரசு ஏலம் விட்டுருக்குமா? விட்டுருக்காது இல்ல. அப்ப ஏலம் விடுவதற்கு காரணமே அந்த பில்லு தானே, அந்த சட்டம் தானே அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வி. இன்னொன்னு, அது மிரட்டலுக்கும் பயன்படுத்தலாம் அந்த சட்டத்தை. எப்படின்னா, உதாரணத்துக்கு இப்ப அரிட்டாப்பட்டியில ஒரு மினரல் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடத்தணும்ல, ஸ்டடி. அந்த ஸ்டடிக்கு ஒரு பிரைவேட் பார்ட்டிக்கு லைசன்ஸ் கொடுப்பாங்க. 3 வகையான இன்வெஸ்டிகேஷன், பிரைமரி இன்வெஸ்டிகேஷன், டீடைல்டு இன்வெஸ்டிகேஷன், அப்புறம் எக்ஸ்ப்ளோரேஷன், 3 இன்வெஸ்டிகேஷன் இருக்கு. இந்த 3த்தையும் பண்ணி முடிச்சுட்டு மாநில அரசாங்கங்களுக்கு அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. இங்கே இந்த கனிமம் இந்த இடத்துல இவ்வளவு ஆழத்தில் இருக்கு, இதை இப்படியெல்லாம் எடுக்கலாம் அப்படின்ட்டு. அந்த ரிப்போர்ட்டை அந்த தனியார் நிறுவனம் கொடுத்த 6 மாதத்திற்குள் ஏலம் நடத்தி அந்த ஏலத்தில் வரக்கூடிய தொகையில் லாபத்தில் ஒரு குறிப்பிட்ட பங்கை அதை கண்டுபிடிச்சது அந்த நிறுவனம் இருக்குல்ல அவங்களுக்கு பணம் கொடுக்கணும் மாநில அரசு. அது எவ்வளவு கொடுக்கணுங்கிறத மாநில அரசு டிட்டர்மின் பண்ண முடியாது, அந்த உரிமை கிடையாது. ஒன்றிய அரசாங்கம் தான் டிட்டர்மின் பண்ணும். அப்படியே ஒருவேளை நான் ஏலம் நடத்த முடியாது, அந்த சுரங்கத்தை நடத்துறதுக்கோ அந்த மினரலை வெட்டி எடுக்கிறதுக்கோ நாங்கள் விருப்பப்படலை, அது அப்படியே இருக்கட்டும், மக்கள் பாதிக்கிறாங்க அப்படின்னு நீங்க முடிவெடுத்தீங்கன்னா அதை கண்டுபிடிச்ச நிறுவனத்துக்கு உங்க நிதியிலிருந்து, மாநில அரசு நிதியிலிருந்து நீங்க அதுக்கு பணம் கொடுக்கணும், கண்டுபிடிச்சு கொடுத்ததுக்கு நீங்க பணம் கொடுக்கணும். அதுதான் இந்த சட்டம். இவ்வளவு கொடுமையான ஒரு சட்டத்தை ஆதரிச்சுட்டு வந்து நாங்க வந்து பொதுவா தான் பேசணும், பொதுவா பேசணும் அப்படின்னு சால்சாப்பு சொல்லக்கூடிய வேலை இருக்குல்ல, இது வந்து செய்த துரோகத்தை மறைக்கிறது. எல்லாத்த விட உச்சமா இந்த அரிட்டாப்பட்டி சுரங்கத்துக்கு காரணமே கனிமங்கள் மற்றும் சுரங்க சட்டம் தாங்கிறத நாங்க சொல்லல. அதை முதல்ல சொன்னது எடப்பாடி பழனிசாமி தான். அவரு தான் நான் சட்டமன்றத்துக்குள்ள வந்துட்டு இந்த சுரங்கத்தை அமைப்பதற்கு இந்த சட்டம் காரணமாக இருக்கிறது, அந்த சட்டத்தை நீங்க தடுக்கலன்னு எங்களை பார்த்து சொன்னார். அப்ப நீங்க ஆதரிச்சதுதான் காரணங்கிறத அவரே ஒத்துக்கிறாருல்ல. இது அம்பலப்பட்ட உடனே, எக்ஸ்போஸ் ஆன உடனே தம்பிதுரை வந்து நான் சட்டத்தை தான் ஆதரிச்சேன், சுரங்கத்தை ஆதரிக்கல, நான் மணியை மட்டும்தான் அடிச்சேன், சத்தத்தை வந்து மணி தான் எழுப்புனுச்சு,
அப்படிங்கிறதெல்லாம் என்ன நியாயம்? இல்லை, இது 10 மாதமாக நீங்கள் ஒன்றுமே பண்ணலை, மக்கள் போராட்டத்துக்கு அப்புறம் தான் அதை பண்ணினீங்க. அதே சமயம் வந்து இப்போ நீங்கள் அந்த கடிதம் எழுதுனதா சொல்கிறீங்களே மத்திய அரசுக்கு, அந்த கடிதம் ஏன் பொது வழியில் வைக்கப்படலை அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறது. அஃபிஷியல் கம்யூனிகேஷன் எல்லாத்தையும் பொது வெளியில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இல்லை, சர்ச்சையாக இருக்குது. அதிமுகவினுடைய கம்யூனிகேஷன்ஸ் எல்லா விஷயங்களும் பொது வெளியில் கிடையாது. இன்னொன்று, அரசு குறிப்பாக அதில் என்ன இருக்குங்கிறத கொடுக்குறோம், அது சட்டமன்றத்திலே கொடுக்குறோம். சட்டமன்றத்தில் கொடுக்குறது பொய்ன்னு நீங்கள் கருதுனீங்கன்னா உரிமை மீறல் கொண்டு வரலாம். அரசு பொய் சொல்லுது அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்திலே உரிமை மீறல் நடவடிக்கையை நீங்கள் இறங்கலாம். அதை இறங்கலங்கும் போதே நீங்கள் சொல்கிறது பொய்ன்னு ஆயிடுது. ஒன்று. ரெண்டாவது, 10 மாதம் என்ன பண்ணீங்க அப்படிங்கிறது அடிப்படையில் நியாயமற்ற கேள்வி. ஏன்னா நாங்கள் ஆதரிச்சிட்டோம், நீங்கள் என்ன பண்ணீங்க? சுரங்கம் வரத்துக்கு நாங்கள் காரணமாக தான் இருந்தோம், ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்கறது. முதல்ல நீங்கள் காரணமாக இருந்ததுக்கு பொதுமக்கள்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோங்கிறது குறித்து கேள்வி எழுக்கலாம். நாங்கள் என்ன பண்ணோங்கிற கேள்வி கேட்குற தார்மீகமே அதிமுகவுக்கு இல்லை. இது எப்படி தெரியுமா இருக்கு? நாங்கள் சுரங்கம் வரத்துக்கான சட்டத்தை ஆதரித்தோம், எங்களை எதிர்த்து நீங்கள் என்ன பண்ணீங்க? இது என்ன நியாயமான கேள்வியா? அப்படி இருந்தாலும் என்ன பதில் சொல்லலாம்னா, ஆகஸ்ட் மாதம் இந்த சட்டம் வந்து நாடாளுமன்றத்தில் பாஸ் ஆகுது, நோட்டிஃபை ஆகுது. அக்டோபர் மாதத்தில் நீர்வளத்துறை அமைச்சருடைய கடிதம் இந்த சுரங்கம் மட்டும் கிடையாது, பொதுவாகவே எந்த சுரங்கத்தையும், அதாவது மாநில அரசு கட்டுப்பாட்டிலிருந்து ஒன்றிய அரசுக்கு ஷிஃப்ட் பண்ணீங்கல்ல, அந்த எல்லா சுரங்க நடவடிக்கையுமே மாநில அரசு தான் ஏலம் விடணும், ஒன்றிய அரசு அதில் ஏலம் விடக்கூடாது அப்படிங்கிறது தான் கடிதம். அதுக்கு அவங்க மார்ச்ல கொடுத்த ரெஸ்பான்ஸ் என்னன்னா, இல்லை அப்படியெல்லாம் பண்ண முடியாது, நாங்கள் வந்து அதை ப்ரொசீட் பண்ணுவோம் அப்படிங்கிறதாக இருக்கிறது. அதை மீறி தான் ஏலம் விடுறாங்க. ஏலம் விடும்பொழுது மாநில அரசை கன்சல்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் சட்டப்படி வேண்டியதில்லை. அதை தான் தம்பிதுரை ஆதரிச்சாரு, அதுதான் அதிமுக ஆதரிச்சது. அப்போ என்ன அர்த்தம்? சட்டப்படி கன்சல்ட் பண்ண வேணாங்கிறத நீங்கள் ஆதரிச்சுட்டு வந்து ஏன் நீங்கள் போய் லெட்டர் எழுதலை அப்படின்னு கேட்கறது அடிப்படை தார்மீகமற்ற ஒரு கேள்வி. அதை தாண்டியுமே ஏலம் வந்து பிப்ரவரியில் தொடங்கினாலும் நவம்பரில் தான் முடியுது. நவம்பரில் தான் ஏலம் முடிஞ்சு அலோகேஷன் நடக்குது. அலோகேஷன் நடந்த போதே அதை எடுத்துருக்கிறோம். இந்த 10 மாதம் வந்து கம்யூனிகேஷன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்கள் அலோகேட் ஆன பிறகு அதை லைசன்ஸை கொடுக்க வேண்டிய அத்தாரிட்டி யூனியன் கவர்மெண்ட் கிடையாது, கிளியரன்ஸ் கொடுக்க வேண்டிய அத்தாரிட்டி ஸ்டேட் கவர்மெண்ட் யூனியன் கவர்மெண்ட் கிடையாது, திருப்பி ஸ்டேட்டுக்கு தான் வந்தாகணும். அப்போ எப்படி தடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும். எடப்பாடி பழனிசாமி கிடையாது, நாங்கள் குனிஞ்சு கும்பிடு போட்டுட்டு அவர்கள் நிறைவேற்றின சிஏஏவா இருக்கட்டும், என்ஆர்சியா இருக்கட்டும், வேளாண் சட்டங்களா இருக்கட்டும், கூட்டணி விட்டு வெளில வந்துட்டேன்னு சொன்ன பிறகு டெல்லி மசோதா, டெல்லி நிர்வாக சீர்திருத்த மசோதாவா இருக்கட்டும், எல்லாத்தை விட மோசம் இந்த பட்ஜெட்ல வந்து தமிழ்நாடுங்கிற பெயரே இல்லைன்னு திமுக போராட்டம் பண்ணிட்டு இருக்கு. மறுபக்கம் இட்ஸ் அன் இன்க்ளூசிவ் பட்ஜெட்னு தம்பிதுரை நாடாளுமன்றத்தில் பேசிட்டு இருந்தார். அந்த மாதிரி எஜமானுக்கு விசுவாசமாக அடிமையா இருக்கக்கூடிய கட்சி திமுக கிடையாது. எப்படி நிறுத்தணும்னு எங்களுக்கு தெரியும். அதனால தான் அலோகேஷன் முடிஞ்ச உடனே இதை நிறைவேற்ற முடியாது அப்படிங்கறத வந்து ஒன்றிய அரசுக்கு கடிதமா எழுதியிருக்கோம். முடியாதுங்கிறதுனால தான் அதை ரத்து செய்யுங்கன்னு சொல்றோம். இதுல என்ஐஏ கூட தான் திமுக ஆதரிச்சிச்சு அப்படின்னு. அதாவது ஒரு சட்டம் இருக்குல்ல, குற்றவாளிகளை தண்டிப்பதற்கான ஒரு சட்டமும் வெட்டி எடுக்கிறதுக்கு பயன்படுத்துற ஒரு சட்டமும், நீ இந்த நாட்டினுடைய குடிமக்களே இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு பயன்படுத்துற ஒரு சட்டமும் ஈக்குவலே பண்ண முடியாது. தவறாக பயன்படுத்தப்படுதுன்னா அதை நீதிமன்றத்தில் சந்திக்கலாம். அந்த சரத்துகள் தப்புங்கிறத நம்ம பேசலாம். அதை விட்டுட்டு ஒரு கிரிமினல் ஆக்டுக்கு எதிராக கொண்டு வரப்படக்கூடிய ஒரு சட்டத்தையும், அப்பாவி பொதுமக்களை பாதிக்கக்கூடிய, சாதாரண பொதுமக்களை பாதிக்கக்கூடிய சட்டத்தையும் நீங்க ஒப்பிட முடியாது. இன்னசென்ட் பீப்புளை பாதிக்கிறதையும் கிரிமினலை பாதிக்கிறதையும் ஒப்பிட முடியாது. அதுல இன்னசென்ட் பீப்புள் பாதிக்கப்படுறாங்களா, அதை வந்து டார்கெட் பண்ணப்படுதா, இஸ்லாமியர்கள் மீதோ சிறுபான்மையினர் மீதோ டார்கெட் பண்ணப்படுதா, அதை இன்னைக்கு எதிர்க்கிறோம். அதை எந்த வகையிலும் ஆதரிக்கல. ஒரு விஷயம் தப்பாக பயன்படுத்தப்படும், ஆளுங்கட்சி தப்பாக பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறத மட்டுமே வச்சு ஒரு முழு சட்டத்தையும் அணுக முடியாது. அவர்கள் பயன்படுத்துகிற போதெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் இருக்கும். எந்த இடத்துல ஒரு மைனாரிட்டியை டார்கெட் பண்ணி அந்த சட்டம் பாய்ச்சப்பட்ட போது அதை எதிர்க்காம திமுக இருந்துச்சுன்னு ஒரு இடத்த சொல்லுங்க. எல்லா விவகாரங்கள்லையும் அது மிஸ்யூஸ் பண்ணப்பட்ட போது தொடர்ந்து எடுத்துக்கிட்டு தான் இருந்திருக்கும். அதிமுக என்ன ஆதரிக்காமலா இருந்தீங்க? இன்னைக்கு ஆதரிச்சு தானே வந்தீங்க. ஆதரிக்கலன்னா வந்து பேசலாம் நியாயத்தை. இப்போ இந்த எதிர்ப்பு, இந்த டங்ஸ்டன் சம்பந்தமான எதிர்ப்பு கடிதம் எதுவும் எனக்கு வரலன்னு மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் சொல்றாரு. அக்டோபர் மாதம் எழுதின கடிதத்தில் வெளிப்படையாக எந்த சுரங்கத்தையும் ஏலம் விடாதீங்க அப்படின்ட்டாச்சு. மாநில அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த மினரல்ஸில் எந்த ஒரு மினரல்ஸையும் புதிதாக நிறைவேற்றப்பட்ட 23 சட்டத்தை பயன்படுத்தி நீங்க வந்து ஏலம் விடக்கூடாதுங்கிறது தான் அதோடைய பொருள். அந்த கடிதம் வந்துச்சுங்கிறத அக்னாலேஜ் பண்ணியிருக்கிறாங்க. இவர் சொல்றது ஏலம் அறிவிக்கப்பட்ட தேதிக்கு பிறகுதான். அதுக்கு தான் பதில் சொல்றேன். நீங்க ஏலம் அறிவிக்கப்பட்ட பிறகு நீங்க டெண்டர் அவார்ட் பண்ணாலுமே கூட அந்த லைசன்ஸ் கொடுக்க வேண்டியது நாங்க தான், மாநில அரசு தான் கொடுக்கும். அப்படிங்கும் போது அதை எப்படி நிறுத்தணும்னு மாநில அரசுக்கு தெரியும். அதனால அது இல்லாம இருந்திருக்கும். இதற்கு உச்சபட்சமா முதல்வர் போயிட்டு நான் பொறுப்பில் இருக்கிற வரைக்கும் இது வராது அப்படின்னு சொல்றாரு. அதே பக்கம் இன்னொரு கேள்வி கேட்குறாங்க. அப்போ வேங்க வயலில் இருந்தெல்லாம் நிறைய பிரச்சனை நடக்குது, இதையெல்லாம் முதல்வர் இந்த அளவுக்கு ஒரு விகரசா எடுத்து பண்ணலையே. ஒரு சாதிய பிரச்சனை அப்படிங்கிறது நிர்வாக பிரச்சனை மட்டும் கிடையாது, அது சமூக பிரச்சனை. திமுக அரசு வந்த பிறகான பிரச்சனை சாதிய பிரச்சனை கிடையாது. சாதிய பிரச்சனை 2000-3000 ஆண்டுகால பிரச்சனை. இன்னும் சொல்ல போனால்
ஆணவ கொலைகள்னு ஒன்று நடக்கவே இல்லை அப்படின்னு சட்டமன்றத்தில் சாதிச்ச கட்சி அதிமுக. இன்னைக்கு அப்படி கிடையாது. ஒரு ஆக்ட் தப்பா நடக்குது, ஒரு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ நடக்குது, ஒரு சாதிய பிரச்சனை நடக்குது அப்படின்னா அது முதல்ல வழக்காக பதிவு பண்றதுக்கே கடந்த காலங்களில் போராட வேண்டியிருந்துச்சு. இன்னைக்கு எந்த ஒரு வழக்குக்கும் அது வழக்கா பதிவு பண்றதுக்கு போராட பண்றது இல்லை. புலனாய்வுல சில செட்பேக் இருக்கு அப்படிங்கிறது பல்வேறு வழக்குல இருக்கு. பல குற்ற வழக்குகள்ல, கொலை வழக்குகள்ல கிரிமினல்ஸை பிடிக்க முடியாம இருக்கக்கூடியது எவ்வளவு வழக்குகள்ல இருக்கு. ரொம்ப வேண்டாம், திமுகவுடைய மோஸ்ட் இன்ஃப்ளூயன்சியல் பர்சனாலிட்டி நீங்க சொல்றீங்கல்ல, எங்களுடைய அண்ணன் கே நேரு அவர்களுடைய சகோதரர் கொலை வழக்குல இன்னை வரைக்கும் நம்ம வந்து காவல்துறையால புலன் விசாரணை செய்து கண்டுபிடிக்க முடியல. அங்க என்ன ஒரு காஸ்ட் இன்டென்ஷன் இருக்குன்னு வரீங்களாங்க. காவல்துறையினுடைய புலன் விசாரணை சுரக்கம்ங்கிறது டெக்னிக்கல் பிரச்சனை பல்வேறு வழக்குகள்ல இருக்காது, இந்த வழக்குல மட்டும் கிடையாது. இன்னமும் முதல்வர் வேங்கவேலுக்கு போகவே இல்லையே. இல்ல சார், அது ஒரு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ தானே. லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ, காஸ்ட் இஷ்யூ. நாங்க சாதி ஒழிப்புல முன்ன நிக்கிறோம் அப்படிங்கிறதுல உறுதியா அரசு தெரிவிச்சுட்டு தானே இருக்கு. இன்னைக்கு வந்து காதல் திருமணத்தை ஊக்கப்படுத்துற மாதிரி திமுகவுடைய மேடைகளில் பேசிட்டு தான் இருக்கிறோம். அரசாங்கம் அதற்கான நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு தான் இருக்கு. அம்பேத்கர் தொழில் முன்னோடி திட்டம்னு அவங்களை எம்பவர் பண்றதுக்கான வேலைகளில் ஈடுபட்டு தான் இருக்கு. நீங்க ஒரு குறிப்பிட்ட இன்சிடென்ட்டை மட்டுமே வச்சு ஒட்டுமொத்த சிஸ்டத்தோட சீரழிவுன்னு நீங்க பார்க்க முடியும். ஏன்னா நேற்று ஆதவர்ஜனாலேருந்து இப்போ புதுசாக கட்சி தொடங்கின விஜய் வரைக்கும் எல்லாரும் கை நீட்டுற ஒரு இடமா வேங்கவேல் மாறி போச்சு. அங்க முதல்வர் போய் தான் வந்தாங்க. வேற விஷயங்கள் பேசுவதற்கு அவர்கள் இல்லை அப்படிங்கிறதுக்காக இந்த விவகாரத்தை எடுத்துட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்னு, வேங்கை வயல்ல இந்த சாதிய மோதல் அப்படிங்கிறது இந்த ஒரு மோதல் கிடையாது. 2017 நடந்திருக்கு, 16 நடந்திருக்கு, 15 நடந்திருக்கு. இந்த ஒரு இன்சிடென்ட்டை வந்து நீங்க ஊடகங்கள்ல அது ஒரு பெருசா ஃபிளாஷ் ஆகுது அப்படிங்கிற காரணத்தினால குற்ற வழக்குல புலனாய்வுல அது யாரு கிரிமினல் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியல, அதனால தாமதம் ஏற்படுது அப்படிங்கிறதன் அடிப்படையில் மட்டுமே தான் இவ்வளவோ ஊதி பெரிதாகிட்டு இருக்கிறோமே தவிர அந்த குற்ற வழக்குல காவல்துறை விரைந்து செயல்பட்டு நடவடிக்கை எடுக்குங்கிறது யாருக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அதுல எந்த கெட்ட இன்டென்ஷனும் இல்லைங்கிறேன். ஏன்னா பல்வேறு வழக்குகள்ல இந்த மாதிரி தாமதங்கள் இருக்கு அப்படிங்கறதை நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறேன். அதுல இப்ப நடைமுறையில சமூக நீதி குழு எல்லாம் அமைச்சிங்க. இப்ப அதனுடைய நிலையெல்லாம் என்னவா இருக்கு? ஏன்னா இவ்வளவு பிரச்சனை இதை பத்தி பேசுறப்ப அவங்க இப்ப என்ன பண்ண போறாங்க? சமூக நீதி குழு அதனுடைய வேலைகளை பார்த்துட்டு தான் இருக்குது. எங்கெல்லாம் இடஒதுக்கீடு பறிக்கப்படுதோ அது குறித்தெல்லாம் நோட்டீஸ் போட்டு அதை சரி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. எங்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கிறதோ அதெல்லாம் சரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு பள்ளியில் வந்து சைக்கிள் பிரிப்பில், அதாவது சைக்கிள் கொடுக்குறத டிபார்ட்மெண்ட் பிரித்து தான் கொடுப்பாங்க. ஆதிராவிட நலத்துறையிலேருந்து ஒரு ஃபண்டு வாங்குவாங்க, பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையிலேருந்து ஒரு ஃபண்டு வாங்குவாங்க, சீர்படும நலப்பிரிவிலேருந்து ஒரு ஃபண்டு வாங்குவாங்க. இப்படி எல்லாம் வாங்கி தான் ஒரு ஸ்கூலுக்கு சைக்கிள் வரும். அந்த சைக்கிள் எல்லாம் தனித்தனியாக லிஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஒரு குற்றமாக எடுத்துகிட்டு போய் அதை எக்ஸ்போஸ் பண்ணி அதை சரி பண்ணதும் வந்து சமூக நீதி குழு, ஆதிராவிட நலக்குழு, இந்த மாதிரியான தமிழ்நாடு அரசு அமைத்த குழுக்கள் தான். அதனால் அந்தந்த குழுக்கள் அவங்களுடைய வேலையை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ டங்ஸ்டன் மாதிரியே இன்னொரு பிரச்சனை என்னென்னா அதானி விவகாரம். அதானி விவகாரம் வந்து வரவே இல்லைன்னு முதல்வர் சொன்னாலும் பாமக மாதிரியான எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வந்தார். அப்போ சித்தரஞ்சன் சாலையில் எதுக்கு வந்தார்? டீ குடிச்சிட்டு போக வந்தார் அதானி. ஏன்னா அது ஒரு மீடியாவே ரிப்போர்ட் பண்ணியிருக்கு. அது தப்பாக இருந்தால் நீங்கள் அவங்க மேலே அவதூறு வழக்கு தொடரலாமே. இந்த டீ கொடுக்கறது, விருந்து வைக்கிறது, இதெல்லாம் ஐயாவுக்கு கைவந்த கலை. ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு கும்பலை கூப்பிட்டு டீ கொடுப்பாரு, விருந்து வைப்பார். முடித்த உடனே அவங்களை கண்ணா புண்ணான்னு திட்டுவார், ஏடாகூடமான வார்த்தைகள்லாம் பயன்படுத்துவார், தரந்தாழ்ந்த வார்த்தைகளெல்லாம் பயன்படுத்தி செய்வார். இதெல்லாம் பாமகவுக்கு இயல்பான விஷயம். திமுகவுக்கு அதெல்லாம் ஒத்து வராது. இன்னொன்று, சித்தரஞ்சன் சாலைக்கு வந்தார் அப்படின்னா ஆதாரபூர்வமாக தெரிவிக்கணும். நீங்கள் அந்த பேப்பர் கட்டை எடுத்துகிட்டு வரக்கூடாது. அந்த பேப்பர் கட்டில் என்ன சோர்சஸ் செட் அப்படின்னு தான் இருக்குது. சோர்ஸ் அடிப்படையில் வந்து நீங்கள் அரசியல் அணுக முடியாது. சோர்ஸ் யார் வேணாலும் சொல்லலாம். நான் ஒரு தகவல், ஒரு ஸ்கூப் சொல்கிறேன், ஏதோ ஒரு அசிங்கமாக ஒரு ஸ்கூப் சொல்கிறேன், அதை ஒத்துக்கிட்டு வந்து நீங்கள் நாளைக்கே மைக்கு தூக்கிட்டு போய் ராமதாஸ்கிட்டையும் அன்புமணி ராமதாஸ்கிட்டையும் விளக்கம் கேட்பீங்களா? இல்லை. முதலமைச்சரை சந்திச்சாருன்னா அஃபிஷியலாக டாக்குமெண்ட் ரிலீஸ் ஆக போகுது. இல்லை அன்அஃபிஷியலாக இருக்குது அப்படின்னா அதுக்கான ஆதாரத்தை வெளியிடுங்க. அவர் இந்த நேரத்தில் சந்திச்சார், அதுக்கான புகைப்பட ஆதாரம் இது பேசப்பட்டது, இவர் சொன்னார், இந்த ஒய் பர்சன் எக்ஸ் பர்சன் சொன்னார் அப்படின்னு ஆதாரத்தை வெளியிடுங்க. வெறும் சோர்ஸ் பேஸ்டில் வந்து முதலமைச்சர் மேலே அக்யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது அடிப்படை நியாயமற்றது. திமுக வந்து மன்னராட்சி முறையில் தான் இன்னமும் செயல்படுது அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதெல்லாம் வந்து வேலையற்றவர்கள் பேசக்கூடிய பேச்சு. மன்னராட்சி முறை அப்படிங்கிறதெல்லாம் வந்து நடைமுறையில் ஜனநாயகத்தில் இடமில்லாத ஒரு விஷயம். மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படாத யார் ஒருவரும் சட்டமன்றத்துக்குள்ளே நுழைய முடியாது. மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படாத யார் ஒருவரும் நாடாளுமன்றத்துக்கோ கவுன்சிலராக கூட ஆக முடியாது. அப்படி மக்களால் நிராகரிக்கப்பட்ட கூட்டம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த கூட்டம் இப்படி 1000 புகாரை 1000 குற்றச்சாட்டை சொல்லலாம். ஆனால் அடிப்படையில் மக்கள் மனங்களை வென்ற தலைவர்கள் மட்டும்தான் அரசாட்சிக்கு வர முடியும், அரசு பொறுப்புக்கு வர முடியும், எம்எல்ஏக்களாகவோ அமைச்சர்களாகவோ முதலமைச்சராகவோ வர முடியும். இது எல்லாவற்றையும் தாண்டி மன்னராட்சி ஒழிச்ச கட்சி திமுக. ராமநாதபுரம் மன்னருக்கு எதிராக சாதாரண குதிரை வண்டிக்காரன் நிறுத்தி வெட்ல வைத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். இந்த மாதிரி ஏகப்பட்ட வரலாறு எங்களுக்கு உண்டு. ஆனால் உதயநிதி முன்னிறுத்தப்படுறாரு. ஏன்னா அத்தனை பேர் மற்ற பிரதிநிதிகள் இருக்கும் பொழுது கட்சியினுடைய உள்வகாரம்
கட்சியில் மெம்பர்ஷிப் கூட வாங்கிட்டு வந்து நீங்கள் அதை பேசலாம். இல்லை இன்ப நிதி பாசறையெல்லாம் தொடங்கினாங்க, அதெல்லாம் அஃபிஷியலாக யாரும் தொடங்கலைங்க. புதுக்கோட்டையில் ஒன்றும் இல்லை. அதை நான் இப்போ வந்து ஒன்றும் இல்லை. இப்போ நான் வந்து ஒரு XYZ பேர் போட்டு பாசறைன்னு ஒரு போஸ்ட் ஒட்டிடுறேன், அதில் போய் கேள்வி கேட்பீங்களா? 2 பேர் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டான்னு கூட அவன் தொடங்கினாங்க, தப்பு கட்சி கருதுன்னு சஸ்பெண்ட் பண்ணுச்சு அப்படின்னு நினச்சிக்கங்க. இதில் என்ன இருக்குது? அடிப்படையில் ஒரு வாரிசு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, கட்சியில் எங்களுக்கு அடுத்த தலைமை யாருங்கிறத கட்சி பொதுக்குழு இருக்கிறது, செயற்குழு இருக்கிறது, கட்சி தொண்டர்கள் இருக்கிறாங்க, கட்சியில் உறுப்பினர்களாக கட்சிக்கு வேலை செய்கிறவங்க முடிவு பண்ண போகிறாங்க. இவரை மக்கள் ஏற்றுக்கிறாங்களா இல்லையாங்கிறதுக்கு ஒரே டெஸ்ட் தேர்தல் தான். தேர்தலில் நிற்கிறார்கள், ஜெயிக்கிறார்கள். ஜெயிச்ச பிறகு மக்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் என்ன விமர்சனத்தை வைக்க முடியும்? மக்கள் ஏற்றுக்கொண்ட ஒருவருக்கு வந்து இப்போ இப்படி கேட்குறேன், மக்கள் ஏற்றுக்கொண்ட காரணத்தை ஏற்றுக்கிட்டாங்க எம்எல்ஏன்னு, அவர் இந்த குடும்பத்தில் பிறந்த காரணத்தினாலே அமைச்சராகக்கூடாது, அவர் இந்த குடும்பத்தில் பிறந்த காரணத்தினாலேயே முதலமைச்சராகக்கூடாது, துணை முதலமைச்சராகக்கூடாது அப்படின்னு சொல்றது வந்து ஒரு ஜனநாயக உரிமையை பறிப்பதாகாதா? திமுக வந்து தலித்துகளுக்கு உரிய பிரதிநிதித்துவம் தரமாட்டேங்குது. அமைச்சரவையில் கூட 4 பேர் இருந்தாலும் அவர்களுக்கான உரிய அங்கீகாரம் இல்லை. நம்பர் 3 சீனியாரிட்டியில் உதயநிதி இருக்காரு, இவங்கெல்லாம் எங்கேயோ பின்னாடி தான் இருக்காங்க. அவர் துணை முதலமைச்சராக இருக்கிறாரு, அதனால நம்பர் 3 சீனியாரிட்டியில் இருக்கிறாரு. அவை முன்னவர்ங்கிறதுனால அதற்கு முன்ன இருக்கிறாங்க. கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அடிப்படையில், அவை முன்னவர்ங்கிற அடிப்படையில் 2வது இடத்தில் ஐயா துரைமுருகன் அவர்கள் இருக்கிறார்கள். முதலமைச்சர் முதல் இடத்துல இருக்கிறாங்க. பட்டியலத்தை சேர்ந்த அமைச்சர்கள் அப்படிங்கிறதெல்லாம் திமுக பிரிவெல்லாம் கிடையாது. எல்லாரும் திமுக காரர்கள், திராவிட இயக்கத்துக்காரர்கள், அதுதான் எங்களுக்கு கணக்கு. ஆனால் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சரா அந்த பர்டிகுலர் சமூகத்தை சேர்ந்தவங்க தானே இருக்காங்க. சரி, இப்போ பிற்படுத்தப்பட்ட ஒரு சமூகத்தையோ இல்லை மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தையோ அந்த இடத்துல ஒருத்தரை கொண்டு வந்து கொடுத்தா எங்கள் நலனை வந்து தீர்மானிக்க அவர்கள் யாருன்னு இதே கும்பல் பேசுவாங்க. இவர்களுடைய நோக்கம் வந்து அரசுக்கு எதிராக பேசணும் அப்படிங்கிறது தானே தவிர, அரசை டிஃபேம் பண்ணணும் அப்படிங்கிறது தானே தவிர, சமூக நீதி பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஏன்னா உயர்கல்வித்துறை அமைச்சராக இன்றைக்கு சாதாரண குடிசையில் பிறந்து கட்சியோட அசோசியேட் ஆகி வளர்ந்து வந்த தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்த எங்களுடைய அமைச்சர் கோவி செலியன் அவர்கள் தான் உயர்கல்வித்துறையுடைய அமைச்சராக இருக்கிறார். வேற எந்த ஆட்சியில் இது நடந்தது? எவ்வளோ இவர்களை எவ்வளோ சொல்கிறாங்கல்ல, இதெல்லாம் வேற இடத்துல நடந்துச்சு அப்படிங்கிறது சொல்லணும். அப்படியா எதுவுமே கிடையாது. வெறும் அமைச்சரவை மட்டும் பிரதிநிதித்துவம்னா அதுலேயுமே கூட 4 அமைச்சர்கள் பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சீனியாரிட்டி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இப்போ இவங்க சொல்கிறாங்கல்ல பட்டியலினத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்தந்த இடங்கள்னு, அந்த இடத்திற்கு கீழே வேற சாதியை சேர்ந்தவர்களும் இருக்கிறார்கள்ல. கட்சியில் அவங்க என்ன சீனியாரிட்டி, கவர்மெண்ட்ல கவர்னன்ஸ்ல அவங்க என்ன சீனியாரிட்டி, அதன் அடிப்படையில் தான் இந்த ஆர்டர் கொடுக்கப்படுது. துணை முதலமைச்சருக்கு ஏன் 3வது இடம் கொடுத்தீங்கன்னா அவர் துணை முதலமைச்சர் என்கிற அடிப்படையில் கொடுக்கப்பட்டது. இந்த இதுக்கும் நீங்கள் நம்பருக்கும் முடிச்சு போகிறது அப்படிங்கிறது அவருடைய கெட்ட உள்நோக்கத்தோட விளைவு, வேற ஒன்றும் இல்லை. திமுக கூட்டணி கட்சிகள்லாம் திமுகவை நெருக்கடிக்கு உள்ளாக்குது. காங்கிரஸாக இருக்கலாம், அது மாதிரி கம்யூனிஸ்டாக இருக்கலாம், விசிகாவாக இருக்கலாம், தொடர்ந்து எல்லா கட்சியும் ஒவ்வொரு விதமான நெருக்கடியை கொடுத்துட்டு வருதுன்னு பார்க்கப்படுது. இது எப்படி? ஒரு நெருக்கடியும் கிடையாது. தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில் 3 பெரிய பொது தேர்தல்களை, அதற்கு இடையில வந்த எல்லா தேர்தல்களையும் ஒரு அணி சிந்தாமல் சிதறாமல் ஒரு கட்சி கூட வெளில போகாம கூடுதலான கட்சிகள் உள்ள வந்து சந்தித்த ஒரே அணி வந்து எங்களுடைய முதலமைச்சர் தலைமையிலான, எங்களுடைய தலைவர் தலைமையிலான தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி தான். 2017 இந்த அணி தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. இதை எப்படியாவது உடைச்சிடலான்னு எதிர்க்கட்சிகள் கனவு காண்கிறார்கள். அது ஆகலைங்கிறதுனால உரிமைக்காக பிரச்சனை, நிர்வாகத்துடைய பிரச்சனைக்காக சில கோரிக்கைகள், சில போராட்டங்கள் அப்படிங்கிறது அந்தந்த கட்சிகள் வைக்கதான் செய்யும். இப்போ உதாரணத்துக்கு வந்து தொழிலாளர் நல பிரச்சனை வருதுன்னா கம்யூனிஸ்டுகள் அதை எடுக்கத்தான் செய்வாங்க. இல்லை, CITU சவுந்தரராஜன் பேசுனதெல்லாம் ஒவ்வொரு திமுக தொண்டரையும் ரொம்ப கடுமையாக கொண்டு, அது கட்சி பிரச்சனைங்க. அது தொண்டர்கள் விவகாரத்தில் இல்லை, அதுவும் ஒரு விஷயம். அதாவது திமுக தொண்டர்களை பாதிச்சுங்கிறது திமுக காரர்கள் பார்த்துப்பாங்க, அதுக்கு நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். திமுகவை பொறுத்த வரைக்கும் ஜனநாயக ரீதியாக ஒரு குரல் இருக்குது அப்படின்னா அதை ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். இல்லை அடாவடித்தனமான குரல் அப்படின்னா அதை எதிர்த்து எப்படி பேசணும்னு எங்களுக்கு தெரியும். இல்லை, அதே மாதிரி தான் ஆதவர்ஜுனா பேசினாரு, இன்னைக்கு விசிகாலேருந்து வெளியேற்றப்பட்ட. அது விசிகாவுடைய உட்கட்சி பிரச்சனை. அது திமுக கொடுத்த அழுத்தம் தான் காரணம். திமுக எந்த வகையிலும் அழுத்தம் கொடுக்கலன்னு விசிகாவுடைய பொதுச் செயலாளர், தலைவர், துணை பொதுச் செயலாளர்கள், செய்தி தொடர்பாளர்கள், இப்படி நான் ஒரு பெரிய பட்டியல் போடுவேன். அவ்வளவு பேரும் சொல்லியிருக்கிறாங்க இது உட்கட்சி விவகாரம், இதுல திமுகவுக்கு எந்த அழுத்தமும் இல்லை. திமுக அழுத்தம் கொடுத்து நிகழ்ச்சியில கலந்துக்கல அப்படின்னு சொன்னதுக்கே ஆளுநர் ஷானவாஸ் எவ்வளவு கோவப்பட்டாருன்னு எல்லாரும் பார்த்தோம். அப்ப திமுக அழுத்தம் கொடுத்து அவர் நீக்கிறாருன்னு நீங்க ஒரு ப்ரொஜெக்ஷன் வச்சீங்கன்னா அது அந்த கட்சியை எழுச்சி தமிழரை அசிங்கப்படுத்துறது, அவமானப்படுத்துறதா தான் பார்க்குறேன். பொதுவாக என்ன பார்வை இருக்குன்னா, இடைநீக்கம் செய்துட்டு தான் ஒரு ஸ்டாலினை சந்திக்க வந்து அப்படிலாம் கிடையாது. அன்னைக்கு சட்டமன்றம் நடக்குது. சட்டமன்றம் நடக்கும்போது காலையில அசம்பிளிக்கு போனாங்க அப்படின்னா மதியம் வரைக்கும் ஹவுஸ்குள்ள தான் உட்காந்துருப்பாங்க. அதனால மதியம் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. இவர் வந்து இந்த செய்தி வந்து இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காருங்கிற செய்தி வெளியான உடனேயே இப்படியே இது பண்றது. இன்னொரு பக்கம் அவங்களுக்கு சோர்ஸ் இருக்கும், கட்சியிலேருந்து யாராவது சொல்லியிருப்பாங்க, அதுக்கு முதல் நாளே சொல்லியாச்சு நாளைக்குள் அந்த நடவடிக்கை குறித்த அறிவிப்பு வரும் அப்படின்னுட்டு அந்த கட்சியினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் எக்ஸ்போஸ் பண்றாங்க. அதனுடைய துணை பொதுச் செயலாளர்கள் நாளைக்கு முடிவு அறிவிக்கப்படும், தலைவர் முடிவு அறிவிப்பார் அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப நாளைக்கு ஏதோ ஒரு நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியுது. அன்னைக்கு
முதலமைச்சரை சந்திச்சு நிதி கொடுக்க போறாங்கிறதும் அதற்கு முன்னமே முடிவு செய்யப்பட்டு விட்டது. அதாவது அது அன்னைக்கு முடிவு செய்யப்படலை, 2 நாட்களுக்கு முன்பே முடிவு செய்யப்பட்டு விட்டது. நிதி கொடுக்கறத முதல் நாள் முடிவு பண்றாங்க, அடுத்த நாள் தான் நடவடிக்கை எடுக்கிறது தொடர்பாக முடிவு பண்றாங்க. இது ரெண்டும் ஒரே நாள்ல அறிவிப்பு இருக்கிறது, அவ்வளவுதான். இதுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. இன்னொன்னு, திமுக அவ்வளவு வீக்கான கட்சி கிடையாது. யாரோ ஒருத்தர் குறைப்பதற்கெல்லாம் இடச்சப்படக்கூடிய இடத்தில் திமுக ஒரு நாளும் இருந்தது கிடையாது. இப்போ நடந்த சட்டமன்ற தொடரில் காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை எழுந்து என் தொகுதியில் இதெல்லாம் நடக்கவே இல்லை, அடுத்த முறை நம்ம எம்எல்ஏவாக இருக்கிறது கூட உங்கள் கையில் தான் இருக்குன்னு சொல்கிறாரு. இல்லை, அதாவது ஒரு தொகுதிக்கு 100 பிரச்சனை 200 பிரச்சனை லிஸ்ட் பண்ணுவோம். 5 ஆண்டுகளுக்குள்ளாக அதில் பல்வேறு பிரச்சனைகளை தீர்த்து வைக்க முடியும், சில பிரச்சனைகளை தீர்த்து வைக்க முடியாது. அதுதான் நிர்வாகம், அது அவருக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் அரசை நோக்கி நம்ம வலியுறுத்தி கேட்கும் பொழுது இன்னும் 2 திட்டங்கள் கூடுதலாக கிடைக்குமே அப்படிங்கிற அடிப்படையில் கேட்கக்கூடியது தான். முதலமைச்சர் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்கிற பெயரில் எல்லா கட்சிகளிடமும், அவங்க அதிமுகவாக இருந்தாலும் சரி, பாஜகவாக இருந்தாலும் சரி, பாமகவாக இருந்தாலும் சரி, அவ்வளவு கட்சிகளிடமும் முழுமையாக 10 முதன்மை கோரிக்கைகள், அவர் நினைச்சிருந்தா எல்லா கோரிக்கையும் எழுதி கொடுங்கன்னு கேட்டிருக்கலாம். ஆனால் அவருக்கு நிர்வாகம் தெரியும், எவ்வளவு தீர்த்து வைக்க முடியும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அதனால உங்க தொகுதியில் இருக்கக்கூடிய முதன்மையான பிரச்சனைகள்ல முதல் 10 பிரச்சனையை லிஸ்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டார். அதன் மீது விரைவான நடவடிக்கை எடுத்துக்கிறது. அதனுடைய ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் ஒவ்வொரு முறையும் அப்டேட் பண்ணப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி கூட லிஸ்ட் கொடுத்தோம், ஒன்றும் நடக்கல அப்படின்னார். அதுல கொடுத்த 10 பணிகள்ல 7 பணிகள் தொடங்கப்பட்டு விட்டது, 4 பணிகள் முடிவடைந்திருக்கிறது. மிச்சத்துக்கு ஜிஓ போடங்கிறத போன தொடர்லேயே அதை விரிவாக விளக்கம் கொடுத்தோம். அப்படி எடப்பாடி பழனிசாமி தொகுதியிலேயே இவ்வளவு செய்யக்கூடிய அரசு எங்களுடைய கூட்டணி கட்சி தலைவருடைய தொகுதியில் ஒன்றும் செய்யாம இருக்கு அப்படின்னு அர்த்தம் இல்லை. அவரே சொல்றாரு, செய்திருக்கிறீர்கள், கூடுதலாக செய்யணும் அப்படிங்கிறது தான் கோரிக்கை. அது ஒரு நிர்வாக கோரிக்கை. அதே மாதிரி தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவராக இருக்கக்கூடிய வேல்முருகனும் சொல்றாரு, என்ன சட்டசபையில் பேசவே விட மாட்டேங்கிறார் சபாநாயகர் அப்படின்னு. சட்டமன்றத்தில் பேசிட்டு தானே இருக்காரு, இந்த முறையும் கூட பேசியிருக்கிறாரு, ஒவ்வொரு முறையும் பேசியிருக்கிறாரு. அடிப்படையில் அவர் அவரை தனி அணியாக கன்சிடர் பண்ணி கொடுத்தது தலைவருடைய ஜனநாயகத்தினுடைய அடையாளம் தான். அவர் மக்கள் குரலுக்காக பேசுறவர், மக்களினுடைய குரலை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடியவர் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவர் ஒரு தனி கட்சியாக அங்கீகரித்து பேச அனுமதித்துக் கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் அவருக்கு நல்லாவே தெரியும். இன்னும் கூடுதலான நேரம் கேட்டிருப்பார், அது கிடைக்காதனால பேசக்கூடிய பேச்சார். சட்டமன்றத்தில் ஆளுங்கட்சி பேசுறது மட்டும்தான் வருது, எதிர்கட்சி தலைவர்கள் பேசுறதெல்லாம் கரெக்டாக அந்த நேரத்தில் கட் செய்யப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாது. அடிப்படையில் ஆளுங்கட்சி பேசுறதுல பெரும்பகுதி உங்களுக்கு வெட்டு இருக்க போறதில்லை. அவை குறிப்பிலிருந்து பெரும்பகுதி நீக்கப்படும். அது முதலமைச்சர் அமைச்சர்கள் பேசுகிற விஷயங்கள்ல. ஏன்னா அது ரெஸ்பான்ஸ் தான். டேட்டாவை கொடுக்க போறாங்க, அதை கொடுக்க போறாங்க, இந்த மாதிரி அதில் அதாவது பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் எழுப்பி அதை நீக்க சொன்னாதான் அது ரொம்ப ரேர். எதிர்கட்சிகள் இருக்கும்போது கூச்சம் போடுறது, குழப்பம் ஏற்படுத்துறது மட்டும்தான் இருக்கு. அது அவை குறிப்பில் நீக்கப்பட்ட பிறகு அது பப்ளிஷ் ஆகக்கூடாதுங்கிற ஒரு கண்டிஷன் இருக்கு. ஒன்று, இதையெல்லாம் யார் பேசுறதுன்னு ஒரு குறைந்தபட்ச தார்மீகம் இருக்கணும். அதிமுகவுக்கு அந்த தகுதியே கிடையாது. அதாவது அவை நடவடிக்கைகளை லைவ் பண்ணுங்க அப்படின்னு திமுக போராடி இருக்கிறது, வழக்கு போட்டிருக்கிறது. இன்னைக்கு அவங்க கூட்டணியில் இருக்கிறாங்கல்ல தேமுதிக, அவர்கள் போராடி இருக்கிறார்கள், அவர்கள் வழக்கு போட்டாங்க. இது எல்லாத்துக்கும் சேர்த்து இவங்க என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? அதை செய்யற அளவிற்கான நிதி எங்ககிட்ட இல்லை, ஏதோ ஒரு வெப்காஸ்ட் பண்றதுக்கு, ஒரு கேமரா போட்டு வெப்காஸ்ட் பண்றதுக்கான நிதி இல்லைன்னு சொன்ன ஒரு கேவலமான கட்சி அதிமுக. அவர்கள் இன்னைக்கு லைவ் ரிலே பத்தியோ இல்ல நீங்க ஏன் எங்களை காட்டல அப்படிங்கறத பத்தியோ கேட்பதற்கு அடிப்படை தகுதியோ தார்மீகமோ ஒரு துளி கூட உங்களுக்கு கிடையாது. இல்ல எங்க ஆட்சி காலத்துல நாங்க முழுமையா லைவ் பண்ணோம், எதிர்கட்சிகள் பேசினதெல்லாம் ஃபுல்லா பப்ளிஷ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அதை நாங்க செய்யல அப்படின்னா நீங்க கேள்வி கேட்கலாம். மற்ற மக்கள் கேள்வி கேட்கறனால பதில் சொல்லிக்கிறோம். நீங்க என்ன சொல்றீங்க? உங்களுக்கு அந்த கேள்வி கேட்க தகுதி கிடையாது அதிமுக. ஏன்னா குறைந்தபட்ச கேள்வி நேரத்தை கூட நீங்க லைவ் பண்ணது கிடையாது. கொஸ்டின் அவர்ஸ்ங்கிறது சாதாரணவங்க, அவங்க கேள்வியும் முன்பே தயாராயிடும், பதிலும் முன்பே தயாராயிடும். அதை பேசும்பொழுது அந்த செஷனை கூட, ஒரு கேள்வி நேரத்தை கூட லைவ் பண்ண முடியாதுன்னு விடாப்படியாக இருந்த ஒரு கட்சி அதிமுக. திமுக ஆட்சிக்கு வராமல் போயிருந்தா அசம்பிளியினுடைய செஷன் லைவுக்கே வந்திருக்காது. இன்னொன்னு, இப்பவும் கேள்வி நேரம் மட்டும்தான் முழுமையான லைவ், அரசினர் தனி தீர்மானங்கள் தான் லைவ், மாநிலங்கள்ல சில பகுதிகள் தான் லைவ். அது முழுமையா லைவ் ஆன பிறகு இந்த பிரச்சனை இருக்காது. உதயநிதி முதல் முறையா தடுமாறுறாரோ அப்படின்னு பார்க்கப்படுது. ஏன்னா அந்த விவகாரம் புத்தக வெளியீட்டு விழா தொடர்பாக கேள்வி கேட்டப்ப தனி மனித தாக்குதல் மாதிரி பேசினாரு. அந்த ஆளுக்கு அறிவே இல்லை, இது கூட தெரியல அப்படின்னு மன்னராட்சி குறித்த கேள்வி போகுது. ஜனநாயகத்துல அவர் ஒரு மக்களை சந்திச்சு வாக்கு வாங்கி, அதுவும் 70% வாக்கு, 68% வாக்குக்கு மேல ஒரு 100 பேர் வாக்களித்தார்கள்னா அதுல 69-70 பேர் அவர் தான் வேணும்னு வாக்களித்திருக்கிறார்கள். அப்படி வாக்களித்து சட்டமன்றத்திற்கு போன ஒருவர், அதனால் அமைச்சரான ஒருவர், அதன் தொடர்ச்சியாக துணை முதலமைச்சரான ஒருவர், அப்படிப்பட்ட ஒருவரை மன்னராட்சின்னு டிஃபேம் பண்றது அப்படிங்கிறது அவரை நோக்கி பர்சனல் அட்டாக். அது பர்சனல் அட்டாக் எப்படி பதில் கொடுக்கணுமோ அப்படிதான் பதில் கொடுத்திருக்கிறார்.
நீங்கள் வந்து நான் கத்தி வீசுவேன், நீங்கள் வந்து முகத்தை காட்டி வாங்கிக்கணும், நான் அரைவேன், நீங்கள் இன்னொரு கணத்தையும் சேர்த்து வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்கிற இடத்துல நாங்கள் இல்லை. எங்களுக்கு என்ன பதில் வெடி வருதோ அதற்கேற்ற எதிர்வினை இருக்கும். நீங்கள் என்ன வீசுறீங்களோ அது திரும்பி வரும். கடந்த காலங்களில் திமுகவோட ரொம்ப நெருங்கி தேர்தல் பணியாற்றின ஆதவ அர்ஜுனா இன்னைக்கு எதிர்நிலை எடுத்திருக்கிறதான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? திமுகவுக்கு கோடி பேர் தேர்தல் பணியாற்றினாங்க, அது அவர் மட்டும் கிடையாது. அது தொடர்பான ஒரு வீடியோலாம் இப்போ நேற்று வெளியிட்டு. இப்போ ஒன்றும் இல்லை, என்கிட்ட காசு இருந்தால் நான் வீடியோ பண்ணிக்கலாம், உங்கள்கிட்ட காசு இருந்தால் நீங்கள் வீடியோ பண்ணிக்கலாம். அதை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஒரு எடிட்டரும் ஒரு கண்டென்ட் ரைட்டரும் இருந்தால் யார் வேணாலும் வீடியோ பண்ணிக்கலாம், யார் வேணாலும் போட்டுக்கலாம். 2 ஃபோட்டோ வந்து நான் வந்து துணை முதலமைச்சரோட பொது நிகழ்ச்சிகளில் அவருடைய அரங்கத்தில் அவருடைய அலுவலகத்தில் எடுத்த ஃபோட்டோலாம் போட்டுக்கிட்டு நான் தான் வந்து கட்சி ஆட்சிக்கே கொண்டு வந்தேன் அப்படின்னு யார் வேணாலும் சொல்லிக்கலாம். நான் கூட சொல்லிக்கலாம். நாளைக்கு நீங்கள் போய் துணை முதலமைச்சர் சந்திக்கிறீங்க, 2 ஃபோட்டோ எடுக்கிறீங்க, இல்லை முதலமைச்சர் சந்திக்கிறீங்க, 2 ஃபோட்டோ எடுக்கிறீங்க, இல்லை வேறு யாராவது விஐபிஸை சந்திக்கிறீங்க, 2 ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா அந்த ஃபோட்டோ வச்சு நான் தான் ஆட்சிக்கு காரணம், நான் தான் எல்லாரையும் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். அது யாருக்கும் வசதி தானே. ஃபோட்டோஷாப் ஃபோட்டோ எடிட் பண்ணுறதோ இல்லை ஒரு வீடியோ மேக் பண்ணுறதோ ஒரு 4 ஃபோட்டோகிராஃப் இருந்தால் போதும், ஒரு எடிட்டர் இருந்தால் போதும். சாதாரணமாக ஒரு 10,000 15,000 இருந்தால் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. முதல்வர் சட்டசபையிலே பேசியிருந்தாரு, நாடாளுமன்ற கூட்டுக்குழு விவகாரத்தில் அதானி தொடர்பான விசாரணைக்கு நீங்கள்லாம் தயாரான்னு கேள்வி கேட்டிருந்தாரு. அதற்கு அன்புமணி நான் தயார் அப்படின்னு இருந்தார். ஆனால் தமிழ்நாடு வந்து சிபிஐ விசாரணைக்கு தயாரா இந்த மின்சார வாரி அந்த ஊழல் தொடர்பான விவகாரத்தில் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. இதை எப்படி பார்க்கல? அவர் 2 பிரச்சனை சொல்லியிருக்காரு. ஒன்று வந்து நாங்கள் வந்து பாராளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு வலியுறுத்த தயார்னு சொல்லியிருக்காரு. தவிர நாடாளுமன்றம் தொடங்கி இன்னைக்கு 12 நாட்களாக திமுக தான் இந்தியா கூட்டணியோடு சேர்ந்து அந்த கோரிக்கையை வச்சுட்டு இருக்கு. அதானிக்கு எதிராக கூட்டுக்குழு விசாரணை வேணும், ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டி விசாரணை வேணுங்கிறத திமுக வலியுறுத்தி இருக்கிறது. இவர்கள் வந்து அறிக்கையில கூட அதை வந்து எந்த இடத்துலையும் குறிப்பிடல, தலைப்புல மட்டும்தான் சொல்லியிருக்கிறாரே தவிர எந்த இடத்துலையும் இன் டீட்டெயிலாக வந்து நான் இந்த நாடாளுமன்றத்தில் இவரை கடிதம் கொடுப்பேன், இதை விசாரணைக்கு கோருவேன் அப்படிங்கிற நாங்கள் ரெடி அப்படிங்கிறது மட்டும் தான் சொல்லியிருக்காரு. இது வந்து நீங்கள் இதை எங்கே சொல்லணும்? நீங்கள் வந்து சும்மா சாதாரண ஆளாக இருந்தால் ரோட்டில் நின்று சொல்லலாம். உங்களை தேர்ந்தெடுத்து அவைக்கு அனுப்பியிருக்கிறாங்கல்ல, ஹவுஸ்குள்ளே போய் உட்காந்து போராடலாம்ல, இல்லை ஹவுஸ்குள்ளே போய் நோட்டீஸ் கொடுக்கலாம்ல, ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டி மீட்டிங் வேணும், அதாவது ஒரு கூட்டுக்குழு பாராளுமன்ற கூட்டுக்குழுடைய விசாரணை அதானி விவகாரத்தில் வேணும் அப்படின்னு ஒரு நோட்டீஸ் கொடுங்க பார்லிமெண்ட்ல. யார் உங்க எஜமான் கோச்சு பாருங்கிற பயத்துல, உங்க கூட்டணி கட்சி கோச்சுக்குங்கிற பயத்துல அதையெல்லாம் செய்யாம அறிக்கையில வந்து சண்டை போட்டு இருக்கிறதுல நியாயமே கிடையாது. திமுக அந்த நாடாளுமன்றத்திற்குள்ள சண்டை போட்டு இருக்கிறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, அவர் என்ன கேட்கிறாருன்னா, சிபிஐ விசாரணையை தாண்டி உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி தலைமையில கண்காணிப்புல விசாரணை, அதை யாரு உத்தரவிடணும்? அது உச்சநீதிமன்றம் தான் உத்தரவிடணும். வேணா வழக்கு போடுங்க, உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டா அதுக்கேற்ற இது பண்ண போறாங்க. சிபிஐ வழக்கு தயாரானா தமிழ்நாடு அரசு நடத்தினா நேர்மையா இருக்காதுங்கிற ஒரு கணிப்புல தான் அவர். சரிங்க, விசாரணை யார் நடத்த போறா? நாங்க விசாரணை தானே கோர்றோம், பார்லிமெண்டரி கமிட்டியினுடைய விசாரணை தானே கோரணும். அதுல எல்லா கட்சிகளும் இருப்பாங்கல்ல, பாஜக இருப்பாங்க, பாமக வலு இருந்தா பாமக இருப்பாங்க, எல்லா கட்சிகளும் இருக்க போறாங்க. திமுக மட்டும் இருக்க போறது இல்லை, காங்கிரஸ் மட்டும் இருக்க போறது இல்லை, இந்தியா கூட்டணி மட்டும் இருக்க போறது இல்லை. அதை லீட் பண்ண போறதே பாஜக தான். அப்ப அவர்கள் வந்து தமிழ்நாடு அரசு திமுக அரசு தவறு செஞ்சுச்சுன்னா பார்லிமெண்டரி கமிட்டியில் அது எக்ஸ்போஸ் ஆக போகுது. ஏன் அப்படின்னா அந்த உயர்ந்தபட்ச விசாரணை இங்க இருக்கிறதுல அதையே வந்து இவங்க வந்து ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா, நாங்க டிஜிபி கிட்ட போய் மனு கொடுக்குறோம், இவர் போய் கான்ஸ்டபிள்கிட்ட ஏன் நீங்க மனு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவ்வளவுதான். இன்னொன்னு, அப்படி உங்களுக்கு உண்மையிலேயே அந்த விவகாரத்தில் அக்கறை இருந்தா மோடி இது குறித்து பதில் சொல்லணும்னு ஒரே ஒரு முறை அறிக்கை விடுங்க பார்ப்போம். ஒரே ஒரு முறை பார்லிமெண்ட்டுக்குள்ள போய் பேசுங்க பார்ப்போம். இவர் வந்து திரும்ப திரும்ப கொலாயடியில தான் உருண்டுகிட்டு இருக்கிறாரு. ஆக்சுவலா இவர் போய் உருள வேண்டிய இடம் கோயில் வாசல். பார்லிமெண்ட்டுக்குள்ள போய் வேணா உருளணும். முதல்ல அதை செய்யறது கிடையாது. கொலாயடியில நின்று சண்டை போறது தான் இவர் பிழைப்பாக வைத்திருக்கிறார். அடிப்படையில் அதுல என்னன்னா, நீங்க ஊழல்ங்கிறாங்கல்ல, அந்த அமெரிக்காவினுடைய இதுல வந்து நீதிமன்றம், நியூயார்க் கிழக்கு நீதிமன்றத்தினுடைய சார்ஜ் சீட்ல எந்த இடத்துலையும் தமிழ்நாட்டினுடைய அரசு அதிகாரிகள் வந்து லஞ்சம் பெற்றார்கள் அப்படிங்கிறது இல்லை. ஒப்பந்தம் யாருக்கும், அதாவது மாநில அரசு கிட்ட ஒரு மின் பகிர்மான கழகம் இருக்குது, அது பல்வேறு முகமைகள்ட்ட இருந்து மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுது, வாங்குது. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, யூனியன் கவர்மெண்ட் ஒரு கண்டிஷன் போடுறாங்க, குறிப்பிட்ட சதவீதம் நீங்க டெஃபினட்டா புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை கொண்டு ஃபில் பண்ணணும்னு சொல்றாங்க. அப்படி ஃபில் பண்ணும்போது அதை யார்கிட்ட இருந்து வாங்கணும்? யூனியன் கவர்மெண்ட்டினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனமான செக்கி, சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, அவங்க கிட்ட இருந்து தான் வாங்குறோம். அப்ப தமிழ்நாடு அரசுக்கும் சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கும், ஒரு மாநில அரசு நிறுவனத்திற்கும் ஒரு ஒன்றிய அரசு நிறுவனத்துக்கு இடைப்பட்டதான் ஒப்பந்தம். எந்த ஒரு தனிநபர்கிட்டையும் மாநில அரசு போய் ஒப்பந்தம் போடல. இப்போ இந்த செக்கி யார்கிட்ட வாங்குங்கிறது எங்களுக்கு தேவையில்லாத வேலை. அந்த செக்கி போய் அதானிட்ட வாங்கலாம், அம்பானிட்ட வாங்கலாம், XYZ யார்கிட்ட வேணாலும் வாங்கலாம். இப்ப எனக்கும் அவருக்கும் ஒப்பந்தம் இருக்கு.
அவர் உங்ககிட்ட வாங்குறாருன்னா நீங்க யாருக்கு லஞ்சம் கொடுத்துருப்பீங்க? அவருக்கு தான் கொடுத்துருப்பீங்க. எனக்கு கொடுத்துருக்க வேண்டிய அவசியம் கிடையாதுல்ல. அதை விட இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, அதிமுக ஆட்சி காலத்தில், ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் 7 ரூபாய்க்கு மேல ஒரு யூனிட்னு அதானி நிறுவனத்திட்ட இருந்து ப்ரொக்யூர் பண்ணாங்க. இப்ப இதை 8 ரூபாய் ஆக்குனா அவர் லஞ்சம் கொடுத்துருக்காருன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். 4 ரூபாய் ஆக்குறதுக்கு 2 ரூபா ஆக்குறதுக்கு யாராவது லஞ்சம் கொடுப்பாங்களா? அந்த 7 ரூபா அக்ரிமெண்ட்டையே தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் குறைச்சி 5 ரூபா 1 பைசான்னு குறைச்சி 5 ரூபா 10 பைசான்னு குறைச்சி அதற்கடுத்து அவங்க ட்ரிபியூனலுக்கு போய் அந்த ட்ரிபியூனல் நீதிமன்றத்துக்கு போய் அந்த 5 ரூபான்னு நம்ம குறைச்சிருக்கோம். 7 ரூபாங்கிற அக்ரிமெண்ட்டை முதல்ல 5 ரூபான்னு குறைச்சோம். நாம தமிழ்நாடு அரசு புதிதாக கொள்முதல் பண்ற ரேட் இருக்குல்ல செக்கி கிட்ட, அது 2 ரூபா சொச்சம் தான். இன்னும் சொல்ல போனா 2 ரூபா 61 பைசா தான். அது ஜெயலலிதா ஆட்சி காலத்தை விட 5 ரூபா கம்மி, எடப்பாடியா பழனிசாமி ஆட்சி காலத்தை விட கம்மி. ஒண்ணு. ரெண்டாவது, அதானி நிறுவனத்தோடு ஏற்கனவே போடப்பட்டிருந்த ஜெயலலிதா காலத்தில் போடப்பட்டிருந்த ஒப்பந்தம் இருக்குல்ல, அதற்கான விலையுமே நம்ம குறைச்சி தான் போட்டிருக்கோம். 7 ரூபாயிலிருந்து 5 ரூபா. அப்ப விலையை குறைச்சதுக்கு யாராவது லஞ்சம் கொடுப்பாங்களா? அடிப்படை பேசிக் காமன் சென்ஸ் இருக்கணும். இவங்க எல்லாம் திருப்ப சோர்ஸுங்கிறது தான் தூக்கிட்டு வராங்களே தவிர எதுக்குமே காமனான ஒரு அத்தன்டிகேட்டட் ஃபேக்டோ அத்தன்டிகேட்டடான டாக்குமெண்ட்டோ நிரூபிக்க தகுந்த ஆதாரமும் உங்கள்கிட்ட கிடையாது. அது அதானி விவகாரத்தில் மட்டும் கிடையாது, டங்ஸ்டன் விவகாரத்திலையும் சோர்ஸ் தமிழ்நாடு அரசு தான் அனுமதி கேட்டுச்சுன்னு சோர்ஸ் சொன்னுச்சு. சோர்ஸ் என்ன வேணா சொல்லும் சார், சோர்ஸ் எக்ஸ்போஸ் பண்ண மாட்டீங்க, கேட்டா பத்திரிகை தர்மம்னு சொல்லுவீங்க. அப்ப என்ன வேணா எழுதுறது, வழக்கு தொடரலாமே அப்படின்னு தான் கேக்குறாங்க. அப்படி பாத்தீங்கன்னா டெய்லி 100 வழக்கு தொடரணும். சோர்ஸ் அடிப்படையில் வழக்கு தொடரணும்னா டெய்லி 100 வழக்கு தொடரணும். அப்ப என்ன பண்ணுவீங்க? கருத்துரிமையின் கருத்தை நெரிக்கிறோம் அப்படின்னு அடுத்த ஆர்குமெண்ட் வருவீங்க. அதாவது நான் எல்லா பொய்யையும் பரப்புவேன், நீ வேணா வழக்கு தொடுத்துக்க. வழக்கு தொடுத்தேன்னா நான் என்னுடைய நண்பர்களை வச்சு கருத்துரிமைக்கு எதிரானதுன்னு அந்த அரசை கட்டமைப்பேன். அப்ப அரசை ஒரு நரேட்டிவ்ல வீழ்த்தணும், அரசை வலுவிழக்க வைக்கணும் அப்படிங்கிற கூட்டுச்சதியினுடைய விளைவு, வேற ஒன்றும். நேரத்திற்கு நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.